ஆண்டவரே என் ஒளி, அவரை என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யார் முன் நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? என் பகைவர்கள் என்னை தாக்கும்போது அவர்களை இடறி விழுந்தார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய வல்லமை ஆசீர்வாதம் எங்களோடும் எங்களுடைய குடும்பங்களோடும் இருக்க வேண்டும் என்று இந்த பலியோடாக நாங்கள் சிறப்பாக செபிப்போம். இந்த பலி ஒரு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அத்தோடு நேற்றைய நாளிலே இறந்து போன அருட்தந்தை பிபி பிலிப் அமலமரி தியாகி மற்றும் அருட்தந்தை ரெஜிஸ் ராஜநாயகம், இந்த இரண்டு குருக்களையும் சிறப்பான விதத்தில் நினைவு கூறுவோம். ஆண்டவருடைய இரக்கத்துக்காகவும் மன்றாடுவோம். குருத்துவ பணியை சிறப்பான விதத்திலே எங்களுடைய பகுதிகளிலே ஆற்றி இறந்து போன இவர்களுக்கு ஆண்டவர் நித்திய ஒளிக்குள்ள இடத்தை கொடுக்க வேண்டும் என்றும் செபிப்போம். மேலும் இறந்து போன சூசப்பிள்ளை அந்தோனியா பிள்ளை, மனுவேல் பிள்ளை, சலோமை பிள்ளை, இந்திரா மனுவேல் பிள்ளை, கிறிஸ்டி மனுவேல் பிள்ளை, அலோஷியஸ், ஆன் கிரேஸ் அலோஷியஸ், ஆண்டன் தேவதாஸ் அலோஷியஸ், சந்திரன் அலோஷியஸ், பிரான்சிஸ் சேவியர் ராகு டெனிஸ், ஆபிரகாம் அக்னஸ், சபரிமுத்து அன்னம்மா, மரியநாயகம் கிளாரம்மா மற்றும் யாரும் நினையாத சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த பலியிலே சபிக்கின்றார்கள். ஆண்டவருடைய இரக்கத்தினுடைய வல்லமை இந்த பிள்ளைகளோடு இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் தம்மை நித்திய ஒளிக்குள்ளே இடத்தை கொடுக்க வேண்டும் என்றும் சிறப்பான விதத்தில் நாங்களும் சபிப்போம். மேலும் உங்களுடைய சொந்த தேவைகள், கருத்துக்கள், விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். இந்த பலியின் வல்லமைக்காக நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். சகோதரங்களே, தெய்வீகமான இந்த திருப்பலியை தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க எங்களுடைய பாவங்கள், குறை, குற்றங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். சபிப்போமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினாலே நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழிநடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீரே ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனத்தை மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறிவார்களாக. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆகாபு இஸ்ரவேல் மக்கள் அனைவரையும் அழைத்தான். பொய் வாக்கினரையும் கர்மேல் மலையில் ஒன்று திரட்டினான். எலியா மக்கள் அனைவர் முன் சென்று, எத்தனை நாள் இருமனத்தோராய் தத்தளித்து கொண்டிருக்க போகிறீர்கள்? ஆண்டவர் தாம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள், பாகால்தான் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள். அப்பொழுது எலியா மக்களிடம், ஆண்டவரின் திருவாக்கினருள் நான் ஒருவன்தான் எஞ்சியிருக்கிறேன்.
பாகாலின் பொய்வாக்கினரோ 480 பேர் இருக்கின்றனர். 2 காளைகளை எங்களிடம் கொண்டு வாருங்கள். அவர்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டி விறகின் மேல் வைக்கட்டும். ஆனால் நெருப்பு வைக்கலாகாது. மற்ற காளையை நான் தயார் செய்து விறகின் மேல் வைப்பேன். நானும் நெருப்பு வைக்க மாட்டேன். நீங்கள் உங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அழையுங்கள். நானோ ஆண்டவரின் பெயரை சொல்லி அழைப்பேன். அதற்கு நெருப்பு மூலம் பதிலளிக்கும் கடவுளே உண்மை கடவுள் என்றார். மக்கள் அனைவரும் பதில்மொழியாக நீர் சொல்வது சரியே என்றனர். பிறகு எலியா பாகாலின் பொய்வாக்கினரிடம், நீங்கள் அதிகம் பேராய் இருப்பதால் முதலில் நீங்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து தயார் செய்யுங்கள். ஆனால் நெருப்பு மூட்டாதீர்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை கொண்டு வந்து தயார் செய்தபின் காலை முதல் நண்பகல் வரை பாகாலின் பெயரை கூப்பிட்டு பாகாலே பதில் தாரும் என்று கத்தினர். ஆனால் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. எனவே அவர்கள் தாங்கள் கூட்டிய பலிப்பீடத்தை சுற்றி ஆடலாயினர். நண்பகல் ஆயிற்று. எலியா அவர்களை கேலி செய்து, இன்னும் உரத்த குரலில் கத்துங்கள், அவன் ஒரு தெய்வம். ஒருவேளை அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம், அல்லது ஒதுக்குப்புறம் போயிருக்கலாம், அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது தூங்கிக் கொண்டிருக்கலாம். அவன் விழித்தெழ வேண்டியிருக்கும் என்றார். எனவே அவர்கள் இன்னும் உரத்த குரலில் கத்தினர். தங்கள் வழக்கப்படி வாளினாலும் வேலினாலும் இரத்தம் கொட்டும் வரை தங்களையே கீறி கிழித்து கொண்டார்கள். பிற்பகல் ஆயிற்று. அவர்கள் மாலை பலி செலுத்தும் நேரம் வரை தொடர்ந்து உளறிக் கொண்டிருந்தார்கள். ஆயினும் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. கவனிப்பார் யாரும் இல்லை. அப்போது எலியா எல்லா மக்களையும் நோக்கி, என்னருகில் வாருங்கள் என்றார். மக்கள் அனைவரும் அவரருகில் வந்தனர். உடனே எலியா அங்கே இடிந்து கிடந்த ஆண்டவரது பலிப்பீடத்தை செப்பனிட்டார். உன் பெயர் இஸ்ரேல் என்று ஆண்டவர் யாக்கோப்புக்கு உரைத்திருந்ததன் பொருட்டு அவர் வழிவந்த குலங்களின் எண்ணிக்கைப்படி எலியா 12 கற்களை எடுத்தார். அக்கற்களை கொண்டு ஆண்டவர் பெயரில் ஒரு பலிப்பீடத்தை கட்டி அப்பலிப்பீடத்தை சுற்றிலும் 2 உளவுகால் அகலம் உள்ள வாய்க்காலை வெட்டினார். அதன்பின் விறகு கட்டைகளை அடுக்கி காளையை துண்டு துண்டாக வெட்டி அவற்றின் மேல் வைத்தார். 4 குடங்கள் நிறைய தண்ணீர் கொண்டு வந்து எரிபலியின் மேலும் விறகு கட்டைகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார். அவர் 2ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 2ஆம் முறையும் அவ்வாறே செய்தனர். அவர் 3ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 3ஆம் முறையும் அப்படியே செய்தனர். எனவே தண்ணீர் பலிப்பீடத்தை சுற்றிலும் ஓடியது. மேலும் வாய்க்காலை அவர் தண்ணீரால் நிரப்பினார். மாலை பலி செலுத்தும் நேரமாயிற்று. இறைவாக்கினர் எலியா பலிப்பீடத்தின் அருகில் வந்து, ஆபிரகாம், ஈசாக், இஸ்ரேல் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுள் நீரே என்றும், இவற்றையெல்லாம் நான் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்கச் செய்தரலும். நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும், நீரே இம்மக்களின் மனத்தை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும். ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும் என்றார். உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டரித்து வாய்க்கால் நீரையும் வற்றச் செய்தது. இதை கண்டவுடன் மக்கள் அனைவரும் முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக, இறைவா என்னை காத்திரளும், உம்முடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்திரளும், உம்முடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்திரளும்,
உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்திரளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். இறைவா என்னை காத்திரளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்த பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். இறைவா என்னை காத்திரளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரை எப்போதும் என் கண் முன்னே வைத்துள்ளேன். அவர் என் பலப்பக்கமுள்ளார், எனவே நான் அசைவுறேன். இறைவா என்னை காத்திரளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. இறைவா என்னை காத்திரளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்திரளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவரேயும் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 17 தொடக்கம் 19 வரை. அக்காலத்தில் இயேசுதம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கின்றவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைப்பிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு முதலாவது வாசகம் அரசர்கள் முதல் புத்தகம். எலியா என்கின்ற இறைவாக்கினர். இந்த எலியா என்கின்ற இறைவாக்கினர் இந்த இறைவாக்கினர்களுக்குள்ளே எல்லாம் மிக முக்கியமானவர். ஆண்டவர் தாபோர் மலையிலே உருமாற்றம் அடைகின்ற போது 2 பேர் ஆண்டவரோடு பேசி கொண்டிருந்தார்கள். ஒன்று எலியா, மற்றது மோயிசன். இந்த 2 பேரும் மிக முக்கியமானவர்கள். ஏன் அப்படி 2 பேரும் வந்தார்கள் அப்படின்னு சொன்னால், இறைவாக்கினர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தவர் எலியா, சட்டங்களுக்கெல்லாம் மிக முக்கியமானவராக இருந்தவர் மோயிசன். இறைவாக்கும் சட்டமும் இயேசுவிலே நிறைவேறியது. அதுக்காக தான் எலியாவும் மோயிசனும் அங்கே இருந்தார்கள். ராயப்பர் சொல்றார், ஆண்டவரை உமக்கொன்றும் எலியாவுக்கொன்றும்
மோசேக்கு ஒன்றுமாக 3 கூடாரம் அமைப்போமோ அப்படின்னு சொல்லி கேட்பார். எலியா மிக முக்கியமான ஒரு இறைவாக்கினர். பாகால் அப்படின்னு சொல்லி வேற்று தெய்வம், அஸ்தராத் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு தெய்வம், இப்படி பல தெய்வங்கள் என்று அங்கே இஸ்ராயல் மக்களுக்கு வெளியில் ஆட்கள் பலர் இருந்தார்கள். அவர்கள் இந்த பிற தெய்வங்களை வழிபட்டார்கள். இந்த பிற தெய்வ வழிபாடுகள் கணக்க இஸ்ராயல் மக்களுக்குள்ளே வந்தது. அதனால்தான் அவர்கள் வணங்காக்களத்துள்ள மக்கள் வேற்று தெய்வ வழிபாடுகளுக்குள்ளே ஈடுபடுகிறார்கள் என்று ஆண்டவர் பல தடவைகள் சொல்லுவார். இதற்கு எதிராகத்தான் இந்த இறைவாக்கினர்கள் பலரும் அவர்கள் அங்கே சென்று மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு முயற்சித்தால் இந்த மக்கள் பல நேரங்களிலே வேற்று தெய்வ வழிபாடுகளுக்குள்ளே போனார்கள். அது மிக முக்கியமான ஒரு பகுதியை தான் இன்றைக்கு நாங்கள் முதலாவது வாசகத்திலே பார்க்கிறோம். பாகால், அவனை நோக்கி இவர்கள் கத்துகிறார்கள். நீங்கள் பார்க்கலாம் இந்த எரிபலிகள் எப்படி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி. விறகுக்கட்டை அடுக்குகிறார்கள், காலை அதுக்கு மேலே வைக்கிறார், தண்ணீர் ஊற்றப்படுகிறது. அங்கே ஒரு தடவை இல்லை 3 தடவைக்கு மேலே ஊற்றப்படுகிறது. அங்கே தண்ணீர் ஊற்றினா எவ்வளோ ஈரமாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய நெருப்பு வானத்தில் வந்து எல்லாவற்றையும் சுட்டரிக்கிறது. இதுதான் கடவுளினுடைய வல்லமை. இந்த கடவுளினுடைய வல்லமையை காட்டுவதற்காக எலியா இந்த பாகால் என்பவன் கடவுளே இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக செய்கின்ற விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். சிலவள பாகால் நித்திரையாக இருக்கலாம், பயணம் செய்து கொண்டிருக்கலாம், நக்கலாக சொல்லுவார். ஏனென்றால் உண்மை கடவுள் யார் என்பதை எலியா தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தவர். உண்மை கடவுள் என்றால் யார் என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. ஏனென்றால் பலரும் நாங்களும் வேற்று தெய்வ வழிபாடுகளுக்குள்ளே போய் இருக்கிறோம், போக நினைக்கிற ஆக்களும் இருக்கிறோம். சில விஷயங்களில் நாங்கள் வேறு இடங்களுக்கு போகிறது தான் இப்போ ஒரு வழக்கமாக இருக்கிறது. திருமணமாக இருக்கலாம், வேறு விடயங்களாக இருக்கு. நாள் பார்ப்போம், நேரம் பார்ப்போம். ஏனெண்டா கணக்க தெய்வங்கள் எங்களுக்குள்ளே வந்துடும். நாள் பார்ப்போம், நேரம் பார்ப்போம், இதெல்லாம் நாங்கள் பொதுவாக செய்கிற ஒரு விஷயம். நல்ல நாள் பார்க்க தான் வேணும், நல்ல நேரம் பார்க்க தான் வேணும். ஏனெண்டா பாகால் இப்பயும் இருப்பான். பாகாலை தேடி போகிற கனசனத்தை நாங்கள் பார்க்கலாம். இப்போ எங்களோட சமுதாயத்திலையும் அப்படி இருக்கிறது. பலரும் தூய உன்னதமான கத்தோலிக்கர்களாக இருப்பார்கள், ஒரே கடவுளை வணங்குகின்ற வழிபடுகின்ற பிள்ளைகளாக இருந்து கொண்டு எத்தனையோ பிள்ளைகள் நாங்கள் வேற்று தெய்வங்களுக்குள்ளே போவோம். இந்த விஷயம் உங்களுக்கு வடிவாக தெரியும். ஆண்டவரே கடவுள் என்று முகங்குப்புற விழுந்துச்சு நாம் இஸ்ராயல் மக்கள் எல்லாரும் நேர பார்த்தான் எல்லாவற்றையும். சரி, இன்றைக்கு நற்செய்தி வாசகம் மிக முக்கியமான ஒரு பகுதியும். அது மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம். இறை வார்த்தை நீங்கள் பார்க்கலாம். நேற்றுக்கெல்லாம் ஒரு இடத்துக்கு நான் பிரசங்கத்துக்கு போயிருந்தேன். அப்போது இந்த இறை வார்த்தை எத்தனை பேருடைய வீட்டிலே பரிசுத்த வேதாகமம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டபோது யாருமே கை உயர்த்தல. எத்தனை பேருடைய வீட்டில் பரிசுத்த வேதாகமம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டபோது அங்கே இருந்த மக்களுக்குள்ளே 3 ஒரு பகுதியினர் மாத்திரம்தான் கை உயர்த்தினார்கள். மற்றவர்கள்ட்ட பைபிள் இல்லை வீட்டை. இறைவார்த்தை இல்லாத கிறிஸ்தவர்களும் பரிசுத்த வேதாகமம் இல்லாத கிறிஸ்தவர்களும் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் மத்தியிலே. எங்களோட வீட்டை எத்தனை பேர்கிட்ட இருக்கோ தெரியல. இறைவார்த்தை இல்லாத ஒரு வீடு எப்படி இருக்க முடியும்? ஒரு ஆளுக்கு 3 ஹேண்ட்ஃபோன் வச்சிருப்பார்கள் சில வேளைகளில், அப்படிதான் இருப்பார்கள். இறைவார்த்தை இருக்காது. வீட்டில் எத்தனை திருச்சோமாலை இருக்கோ அதுவும் தெரியல. இறைவார்த்தை இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருப்பார். வார்த்தை ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். பரிசுத்த வேதாகமம் வீட்டை இருந்தால் இயேசு எங்களோடு இருக்கிறார் என்பதான் அர்த்தம். இறைவன் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதான் அர்த்தம். அதான் பரிசுத்த வேதாகமத்துடைய வல்லமை. அன்பானவர்களே, வடிவாக நாங்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தை பார்க்கலாம். இந்த பரிசுத்த வேதாகமத்துடைய நடு மைய அதிகாரம் திருப்பாடல் 118. அந்த பரிசுத்த வேதாகமத்துடைய மிகச்சிறிய அதிகாரம் திருப்பாடல் 117. பெரிய அதிகாரம் திருப்பாடல் 119. நடு வார்த்தை என்ன தெரியுமா? திருப்பாடல் 118 8ஆம் வார்த்தை. மனிதர் மீது நீ நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவராகிய என்னிடம் அடைக்கலம் போகுவது உனக்கு நலம். திருப்பாடல் 118க்கு முன்னுக்கு 594 அதிகாரம் இருக்கிறது. திருப்பாடல் 118க்கு பின்னுக்கு 594 அதிகாரம் இருக்கு. இந்த ரெண்டையும் கூட்டி பாருங்க, 1188. பரிசுத்த வேதாகமத்தினுடைய நடுவார்த்தை என்ன தெரியுமா? 118வது அதிகாரம் 8வது வாக்கியம். அதை சேர்த்து பாருங்க, 1188. எப்படி வருது பார்த்தீங்களா? பரிசுத்த வேதாகமம் சும்மா விஷயம் இல்லை அன்பானவர்களே. நாங்கள் வடிவாக பார்க்கலாம் இந்த இறை வார்த்தை எப்படி இருந்திருக்கிறது. மார்க்கு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 31வது வாக்கியம். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும்,
ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போகாது. இது ஒன்றே காணும் இறைவார்த்தையினுடைய வல்லமைக்கு. நீங்கள் எவ்வளவோ பார்க்கலாம். மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி நிலத்தை நனைத்து உண்பவனுக்கு உணவையும் விதைப்பவனுக்கு விளைச்சலையும் கொடுப்பது போல என்னுடைய வாயினின்று புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றாமல் மீண்டும் என்னிடம் திரும்பி வராது. திருப்பாடல் 119 105 வாக்கியம், என்னுடைய காலடிக்கு வாக்கே விளக்கு, என்னுடைய பாதைக்கு ஒளியும் அதுவாகவே இருக்கிறது. வார்த்தை ஒளியாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுவார், திருச்சட்டத்தையோ இறைவாக்கோலையோ நான் அழிக்க வரையில்லை, நிறைவேற்றுவதற்காக வந்தேன். கடைசி வார்த்தையை நீங்கள் பாருங்களேன். இந்த இறைவார்த்தையை கடைப்பிடித்து அதன்படி நடக்கின்ற பிள்ளைகள் விண்ணரசிலே மிகப்பெரிய பிள்ளைகள் என்று சொல்லுவார். எப்படி? இறைவார்த்தையை கேட்டு போட்டு போகிற பிள்ளைகள் அல்ல, இறைவார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடித்து அதனோடு நடக்கின்ற பிள்ளைகள் விண்ணரசிலே மிகப்பெரிய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். அன்பானவர்களே, நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்க போகிறோமா, விண்ணரசிலே பெரிய பிள்ளைகளாக இருக்க போகிறோமா? எழுந்து நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். வாழ்வின் நூற்றே இறைவா, வழிமுறைகளை எமக்கு கற்பித்து மது கட்டளைகளை முழுமனதோடு ஏற்று அதை நம் வாழ்வாக்கி மது வழிநடத்தலில் நம்பிக்கை வைத்து உண்மை நெறியில் வாழ உம்மை அருகிலிருந்து வழிநடத்துமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திரு அவையின் பணிகளுக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட திருப்பணியாளர்கள் அனைவரும் இறையாட்சியின் மதிப்பீடுகளுக்கேற்ப திருவையை வழிநடத்த வேண்டிய மனநிலையை அடித்து தூயாவியால் வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் வடிவே இறைவா, இன்றைய உலகில் தன்னலம் மட்டும் கருதி வாழும் மக்களாக வாழாமல் பிறர் தேவை அறிந்து அவர்களுக்கு உதவிடவும் உறவுகளை மேம்படுத்தி எல்லோரையும் அன்பு செய்து வாழவும் அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய நாளில் நாங்கள் நினைவு கொண்டு மன்றாடுகின்ற அடியார்களுக்கும் ஆண்டோர் நித்திய ஒளிக்குள்ளே இடத்தை கொடுக்க வேண்டும் என்று சபிப்போம். நன்றி பெருக்கூட பலையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சபிப்போம். எங்களுடைய சொந்த தேவைகள், கருத்துக்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். இரக்கத்தின் ஊற்றாய் ஆண்டவரே, பிள்ளைகளுக்குரிய பாச உணர்வோடும் தியாக உள்ளத்தோடும் உம்மிடம் சமர்ப்பித்திருக்கிற எங்கள் வேண்டுதல்கள் அனைத்திற்கும் கனிவாய் செவிசாய் தரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வந்தேனுந்தன் இல்லமிறை
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலியெல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருளுமை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கை உமக்கு ஏற்றதாக எங்கள் அன்பை வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். முதன்மை மிகுதியினாலே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் மது இரக்க மிகுதியினாலே எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே மது மாண்பை வான தூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வெறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முத திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுகொழிக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் அன்பான பாதுகாவலர் புனித யோசவாஸ் முனிந்திரன், மேலும் இவ்வுலகிலே உமக்கு வந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்விலை பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவோம். திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆண்டவர் இயேசுனுடைய வல்லமை நினைப்போம். அவருடைய ஆசீர்வாதம் எங்களோடும் எங்களுடைய குடும்பங்களோடும் நிறைவாக இருக்க ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்றுத்தந்த சபத்தை சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் முன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையான திருந்தமங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாகி இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவனுடைய அன்பையும் அமைதியையும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் போக்குகின்றவர். இந்த திருச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரில் தெழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நம்முடையும் நிலை வாழ்வை.
நிற்க வருவாயே. ஆண்டவர் என் கற்பாரை, என் புகலிடம், என் மீட்பர், என் கடவுளே எனக்கு துணைவர். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகிறோம். இவை எங்களை நேரிய வழியிலே நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. கதிரை செல்வி எங்களூரின் நத்தாய் நீயே, உன்னை நம்பி நீலம் வாழும் உன் மக்கள் பாராயோ. சிறிய கதிரை செல்வி நயன காந்த நாளனி தயாள ரூப தாய்மரி. நயன காந்த நாளனி தயாள ரூப தாய்மரி. சேனாட சோபை மேலோர்கள் மேன்மை மாதவ மாண்பினாரணவான். கதிரை செல்வி எங்களூரின் நத்தாய் நீயே, உன்னை நம்பி நீலம் வாழும் உன் மக்கள் பாராயோ. சிறிய கதிரை செல்வி ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.